ஹை வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அஞ்சலிக்கு மகேஷை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சோன்னே அவங்களுக்கு அதிர்ச்சியில் அபார்ஷனே ஆயிடுச்சு. அவங்க கான்ஷியஸ் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நம்ம மகேஷ்க்கும் அஞ்சலி பற்றின விஷயத்த எல்லார்கிட்டையும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்தா அஞ்சலிக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. அப்போ அஞ்சலியை பார்க்கறதுக்காக மகேஷ் போகிறாங்க. அஞ்சலியோட மூஞ்சை எப்படி பார்க்குறதுனே தெரியல. அந்த அளவுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்றாரு மகேஷ். நம்மளை பத்தின விஷயம்லாம் இப்ப அஞ்சலிக்கு தெரிஞ்சிருச்சு. அஞ்சலி மட்டும் நம்மள பார்த்தா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பக்கத்துல போறாங்க. அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப அஞ்சலி வந்து மகேஷோட மூஞ்ச பாக்குறதுக்கு பிடிக்காம திரும்பிக்கிறாங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, அஞ்சலி நீ எதுக்காக அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்த? நீ பார்த்தனால தானே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ மட்டும் அதை பார்க்காம இருந்திருந்தனா நம்ம குழந்தை இப்போ நம்மளை விட்டு போயிருக்காதுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ரொம்ப சிம்பத்தி கிரியேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலி அதை எதையுமே காதல வாங்காம அப்படியே திரும்பிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேட்கறாங்க, அஞ்சலி உனக்கு என்னோட மூஞ்ச பாக்குறது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி இது எல்லாமே இருக்கட்டும், உன்கிட்ட இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம வீட்டுக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது. அவங்களே ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இப்ப மட்டும் இந்த பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அவ்வளவுதான், ரொம்பவே வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. நீ இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மகேஷ். அப்போன்னு பார்த்து சிவராம் வந்து மகேஷ்க்கு கால் பண்றாங்க. அப்போ மகேஷ் அந்த கால் எடுத்து பேசுறாங்க. மாப்பிள்ள, எங்களுக்கு நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. அஞ்சலியை நாங்க பார்க்கணும். அஞ்சலியை வீடியோ கால் மூலமா எங்களுக்கு காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை கேட்ட மகேஷ் வந்து, ஏமாமா நாங்க தான் இப்ப செக்அப் முடிச்சு வீட்டுக்கே வரப்போறோம், மீன் எங்க வீட்டிலே பார்த்துக்கோங்க அஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அஞ்சலி இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, அஞ்சலி உங்க அப்பா தான் பேசுறாங்க, நீ இந்த விஷயம் எதையுமே உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கேற்ற மாதிரி அஞ்சலி சிவராம கிட்ட பேசுறாங்க. அப்பா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன், இனி நீங்க வீட்டிலே பாருங்க அப்படின்னு சொன்னனுமே சிவராமனும் போனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, தேங்க்ஸ் அஞ்சலி, நான் உனக்காக மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க. அப்போ அஞ்சலி வந்து அபார்ஷன் ஆன விஷயத்தை பத்தி நினைச்சு அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம கவின் அவங்க தாத்தாவை செக்அப்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல தான் அஞ்சலி இங்க அட்மிட் ஆயிருக்கிறது தெரிய வருது. எதுக்காக அஞ்சலி இங்க அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரிசப்ஷன்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, அவங்க ஏதோ அதிர்ச்சியான ஒரு விஷயத்த பார்த்திருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே கவின் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அஞ்சலிக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிட்டு அங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யாருக்குமே நம்ம இப்படி ஃபீல் பண்ணுறது தெரியக்கூடாது சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டு அஞ்சலி இருக்கிற ரூமை தேடி போகிறாங்க. அங்கே போனால் நம்ம அஞ்சலி அபார்ஷன் ஆன விஷயத்த நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படி அழுதுகிட்டே இருக்கிற அஞ்சலியை கவினால பார்க்கவே முடியல. சரி இந்த நேரத்தில் நம்ம அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவினும் உள்ளக்க போகிறாங்க. அப்போ அஞ்சலி கவினை பார்த்து இன்னும் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. வா கவின், உனக்கு இப்போதான் டைம் கிடைச்சதா? பாத்தியா நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு பாத்தியா? இந்த நிலைமையில பார்க்கவா நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு கவினை பயங்கரமா திட்டுறாங்க. என் வாழ்க்கையே மொத்தமா போச்சு, இப்ப பாரு என்னோட குழந்தையே என்னை விட்டு போச்சு, அது என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த குழந்தை அநியாயமா இப்படி உலகத்தை விட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கவின் அஞ்சலி கிட்ட கேட்கறாங்க, அஞ்சலி எதுக்காக இப்படி அழுகுற? என்னதான் ஆச்சு? நீ ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ பாட்டுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சாதானே ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து அஞ்சலி கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு அஞ்சலி, மகேஷ் ஒரு சைக்கோ, அவனாலதான் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மகேஷ் வந்துடுறாங்க. எல்லா சீரியல்ஸ்லயும் இந்த மாதிரி நேரத்தெல்லாம் கரெக்டா இந்த வில்லன் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம அஞ்சலி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல வரும்போது கரெக்டா மகேஷ் வந்துடுறாங்க. மகேஷோட சவுண்டை கேட்டுட்டு அஞ்சலி வந்து கவினை இங்க இருந்து போக சொல்றாங்க. அப்போ கவினுக்கு எங்க போறதுன்னே தெரியல. கவின் தயவு செஞ்சு சொல்றேன் இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்ல, அப்போ டக்குன்னு நம்ம கவின் வந்து குனிஞ்சு அப்படியே டோர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகேஷ் வந்து நர்ஸ் கிட்ட பேசிட்டு அப்படியே உள்ளக்க வராங்க. அப்போ நம்ம கவின் வந்து நைஸ் அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்போ நம்ம மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேட்கிறாங்க, அஞ்சலி இங்க யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கவின் இருக்கிற இடத்தையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல. அப்போ அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க, இல்ல மகேஷ் இங்க யாரும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகேஷ் சொல்றாங்க, அஞ்சலி நீ இப்ப ரொம்பவே ரெஸ்ட் எடுக்கணும், நீ நிறைய விஷயத்த நினைச்சு திங்க் பண்ணி உன்னோட உடம்ப வருத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அஞ்சலி அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. அப்போ மகேஷ்க்கு அஞ்சலியோட பிஹேவியர் எல்லாம் பார்த்து பயங்கரமா கோபம் வருது. நீ ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு
இருக்க அஞ்சலி, நான் சொல்றத கேளு. நீ பண்றனால எல்லாரோட சந்தோஷமும் கெடும். உங்க அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக தானே நீ கல்யாணமே பண்ணிக்கிட்ட. அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க தாங்குவாங்களா? உன் அம்மா அப்பாக்காகயாவது நீ கொஞ்சம் நடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. அஞ்சலிக்கு வேற வழி தெரியல. ஆமா, நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இப்பதான் அவங்க வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு என் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அவங்க முகத்துல நான் பார்த்தேன். இப்போ அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஏற்கனவே பாட்டி இந்த மாதிரி கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்போ மகேஷும் ஒரு சைக்கோ, இவனாலதான் எனக்கு அபார்ஷனே ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா மனசுடைஞ்சு போயிருவாங்க. இதை யாருக்குமே கொஞ்ச நாளைக்கு தெரியாத மாதிரி காட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவு பண்றாங்க. ஆனா அஞ்சலிக்கு மகேஷோட முகத்தை பாக்குறதுக்கே பிடிக்கல. அங்க டிஸ்டர்ஸ் சம்மரிலாம் வாங்கிட்டு அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனோன்னுமே அங்க சிவராமன் லக்ஷ்மி இவங்க 2 பேருமே அஞ்சலியை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு அஞ்சலி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் வந்து அஞ்சலி முகத்தை பார்த்துட்டு அஞ்சலி ப்ளீஸ் எதுவும் சொல்லிடாதா அப்படின்றாங்க. நம்ம அஞ்சலியும் இல்லப்பா ஒரே வாமிட்டா இருந்துச்சு, இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. உடனே லக்ஷ்மியும் அஞ்சலியை கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல போய் படுக்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம லக்ஷ்மிக்கு வந்து அஞ்சலியை பார்க்க அவங்களுக்கு டவுட்டாவே இருக்கு. அஞ்சலி, நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு. மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க, நம்ம அஞ்சலிக்கு அழுகதான் வருது. அவங்களுக்கு எதுவுமே பேச முடியல. அழுகும்போது நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஏன் அஞ்சலி அழுகுற? நான் என்ன கேட்டுட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு பாட்டியை நினைச்சாதான் ரொம்ப அழுகையா வருது. அவங்க என்னைய பாத்துக்கணும்னு தான் இந்த வீட்டுக்கே வந்தாங்க. ஆனா இப்படி அவங்க இந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க, நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத அஞ்சலி, பாட்டி சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை சமாதானப்படுத்திட்டு லக்ஷ்மி வந்து அந்த ரூம்ல இருந்து வெளியில போயிடுவாங்க. அப்ப சிவராமன் கிட்ட போய் சொல்றாங்க, எனக்கு என்னமோ அஞ்சலிக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்ற மாதிரி தான் தோணுது. அவ நம்ம கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து சிவராமன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சிவராமன் சொல்றாங்க, அவளுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? அவளுக்கு தான் மாப்பிள்ளை எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுக்குறாரு, எப்படி தங்கமா தாங்குறாரு, அவளுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்ல, இதை கேட்ட லக்ஷ்மி வந்து சொல்றாங்க, இல்லைங்க, இந்த விஷயத்துலதான் நம்ம ரொம்ப தப்பு பண்றோம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கண்ணால பார்க்காம சொல்லக்கூடாது. எனக்கு என்னமோ அஞ்சலி கஷ்டத்துல இருக்கான்னு தான் தோணுது. நம்ம இங்கே இருப்போம், எங்கேயும் போக வேண்டாம். அஞ்சலிக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சிவராமனும் ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம மகேஷ் வந்து பைத்தியக்காரத்தனமா அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி வந்து மகேஷ் கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ள, எதுக்காக இப்படி பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இல்லத்தனா நல்லா தான் இருக்கேன், என்ன பாட்டிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ லக்ஷ்மி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ள, எனக்கு ஏதோ நீங்க பெரிய பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அஞ்சலி ஓகேவா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ ஓகேவா தான் ஆண்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம லக்ஷ்மிக்கு அஞ்சலி மகேஷ் இவங்க 2 பேரை பார்க்க அவங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா வந்து மகேஷ் ஒரு சைக்கோ அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சைக்கோ வந்து பாட்டியவே கோமா ஸ்டேஜுக்கு தள்ளி விட்டுட்டான். இப்போ அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் அவன் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது நம்ம அஞ்சலிய யார்கிட்டயும் சொல்ல விடாத மாதிரி தடுக்கணும். அதுக்கு நம்ம என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வந்து மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. வேற வழி இல்ல, முருகன் அம்மாவை நம்ம எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரி அஞ்சலியை நம்ம அடைச்சு வைக்க வேண்டியதுதான். ஏன்னா கண்டிப்பா அஞ்சலி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவா. அதுக்கப்புறம் முருகன் தான் அர்ஜுன் தான் இந்த சொத்துக்கு அதிபதி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம நடு தெருவுக்கு போயிடுவோம். நம்மளுக்கு அஞ்சலியும் கூட நிக்க மாட்டா, யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பயங்கர வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் வந்து லக்ஷ்மியையும் சிவராமனையும் அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு நம்ம அஞ்சலியை என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அஞ்சலி வந்து கன்சீவா இருக்கிற விஷயத்த மகேஷ் கிட்ட ரொம்பவே சந்தோஷமா சொன்னாங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க தெரியாம நம்ம மகேஷ் வந்து இந்த குழந்தைய நம்ம அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டவர் தானே மகேஷ். அதனால இப்போ அஞ்சலிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் கூட அவருக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. எப்படியோ நம்ம அஞ்சலிக்கு வந்த குழந்தையும் போயிடுச்சு, இனிமேட்டு எனக்கும் அஞ்சலிக்கும் இடையில யாருமே வரக்கூடாது, நான் வரவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம அஞ்சலி வந்து கவினையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம். என்ன பண்றது, இப்படி ஒரு சைக்கோ வந்து அஞ்சலி வாழ்க்கையில வரணும்னு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அஞ்சலியை மகேஷ் வந்து கடத்தி தான் வச்சிருப்பாரு. நம்ம அஞ்சலி தந்திரமா செயல்பட்டு கவினுக்கு தான் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. மகேஷ் நீய ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான், எப்படியாவது நீ காப்பாத்தி கூட்டிட்டு போ கவின் அப்படின்னு சொல்லிட்டு கவின் கிட்ட தான் அஞ்சலி வந்து ஹெல்ப் கேட்பாங்க. கவினும் அஞ்சலியை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல தான் வச்சிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம கவின் வீட்டுல தான் அஞ்சலி இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலிக்கு கவின் வந்து அவங்களை விரும்புற விஷயம் எல்லாமே
எல்லாமே தெரிய வரும். என்ன கவின் மட்டும் அஞ்சலி கிட்ட முன்னாடியே ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாருன்னா இப்போ மகேஷை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே நம்ம அஞ்சலிக்கு வந்திருக்காது. சரி, இதுக்கப்புறமாவது கவின் அஞ்சலி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்களா நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சைக்கோ கிட்ட இருந்து நம்ம அஞ்சலி தப்பிச்சிட்டாலே போதும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.